ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சிவில் சர்வீசஸ் பதவிகளுக்கான நேர்முக தேர்வு முடிவு வெளியான நிலையில் IAS அதிகாரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் மகன் அரவிந்த் 80வது இடம் பிடித்து அசத்தியுள்ளார். 2022 தேர்விலும் இவர் வெற்றி பெற்றார். அப்போது 361வது ரேங்க் கிடைத்தது. ஆனால் IAS தான் தனது கனவு என்பதால் மீண்டும் தேர்வில் பங்கேற்று இப்போது 80வது இடம் வந்துள்ளார். இதன் மூலம் டாக்டராக இருக்கும் அரவிந்தின் IAS கனவு நனவாகிவிட்டது. அரவிந்த் சாதித்த சீக்ரெட்டை அவரே சொல்கிறார். ஸோ இப்போது இனிஷியலாக நம்ம வந்து MBBS வந்து 2015 ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஜாயின் பண்ணேன் MBBS. அதோட இனிஷியல் இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, என்னோடய கிராண்ட் ஃபாதர் மூத்த நரம்பியல் நிபுணராக இருந்தார், டாக்டர் வி நாகராஜன் மதுரையில். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷனில் அவரோட டீச்சிங் அந்த கைடன்ஸில் நான் வந்து MBBS முடித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் செட்டிநாடு மருத்துவமனையில் ஜெனரல் மெடிசனில் ஆரம்பித்தேன். அந்த டைம் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னென்னா, எனக்கு ஒரு ஐடியா என்ன வந்துச்சுன்னா, சில நோய்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட இதை வந்து வரவிடாமே தடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணும். ஏன்னா நம்ம வந்து சில நோய்கள்லாம் என்ன கொத்தாக நம்ம பார்ப்போம். ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து அதே ஏரியாலேருந்து ஒரு 6 கேஸ் 7 கேஸ் வருவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த நோய் வந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணும். ஸோ இந்த ஏரியா வந்து எனக்கு என்னமோ சிவில் சர்வீசஸில் டெஃபினட்டாக நம்மளால் இதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணுச்சுங்க. இதுதான் மெயின் ரீசன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினச்சதுக்கு. இப்போது டெஃபினெட்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு டஃப்பான எக்ஸாம் தான். அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, எல்லா எக்ஸாமுமே அந்தந்த டைப்பில் ஒரு டஃப்பான எக்ஸாம் தாங்க. நம்ம எந்த எக்ஸாமுமே குறைச்சி எடை போடக்கூடாது. அதே நேரத்தில் என்ன, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் டைவர்ஸான எக்ஸாம். தட் இஸ் எல்லா ஏரியாலேருந்துமே கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால நிறைய கேண்டிடேட் அது வந்து டஃப்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம என்ன ஐடியா இருக்கணும்னா, ஒரு சிலபஸ்னு UPSC வந்து இந்த எக்ஸாமுக்கு கிளியர் கட்டாக ஒரு சிலபஸ்னு கொடுத்துருவாங்க. அதோடு சேர்த்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு நம்ம சாய்ஸ் எடுக்கலாம். 500 மார்க்குக்கு நம்ம சாய்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த சிலபஸ்க்குள்ளேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஆமாம், இந்த சிலபஸ்ங்கிறது ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னாலுமே சிலபஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு கைடிங் லைட்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீங்கள் வந்து படித்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு டெடிக்கேட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படித்து நிறைய மார்க் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ராதாகிருஷ்ணன் IAS அவர் வந்து 92 பேட்ச் IAS ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு டெஃபினட்டாக எனக்கு வந்து ஒரு மென்டல் சப்போர்ட்டாக இருந்தாருங்க த்ரூ அவுட் த ஜர்னி. தட் இஸ் நான் ஃபஸ்ட் எழுதினதுலேருந்து இந்த ரேங்க் வந்த வரைக்கும். என்னென்னா, நம்மளோட இந்த ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸுங்கிற அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் ஆஃப் த எக்ஸாம்னா அவர் எழுதின காலத்துக்கும் இப்போக்கும் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சிலபஸும் கொஞ்சம் மாறி இருக்கு. அதே நேரத்தில் நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாமில். ஸோ அதனால் அது ஒரு அந்த டைம் வந்து அவர் நிறைய எனக்கு மென்டல் சப்போர்ட் கொடுத்தாரு. பட் அதே நேரத்தில் அதை கடந்து வரும்போது அந்த இன்டர்வியூ ஸ்டேஜ்னு வரும்போது அவர் டெஃபினட்டாக ரொம்பவே எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்னா, எவ்ரிடே ஆல்மோஸ்ட் நைட் வந்து ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி அன்றைக்கி நடந்த நியூஸ் பற்றி அதை பற்றிலாம் பேசிவிட்டு நம்ம ஆன்சர்ஸ் எப்படி இன்னும் பெட்டராக கொடுக்கலாங்கிற ஒரு டெஃபினட் ஹெல்ப் கொடுத்தாரு. அதுக்கு மேலே என்னோட மதரும் கிராண்ட் மதரும் வந்துட்டு மதர் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவங்க MSc MBA படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த எக்கனாமிக்ஸில் வந்து நிறைய சிம்பிள் டேர்ம்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் என்னோட கிராண்ட் மதர் MA இங்கிலீஷ் படித்ததுனால, மோனராணி நாகராஜன், அவங்க வந்து MA இங்கிலீஷ் படித்ததுனால இங்கிலீஷ்க்கும் சரி அதே மாதிரி நம்ம பேசுகிற ஸ்டைலுக்குமேலாம் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால அண்ட் அவரோட சர்வீஸ்லாம் பார்த்ததுனால அப்பா தான் ரோல் மாடல். என்னென்னா ஒரு விஷயம், அவர் வந்து எதாக இருந்தாலுமே வந்து டேரெக்டாக கிரவுண்டில் போய் ஃபீல்டில் இறங்கி அவர் வந்து பார்ப்பார். எதுவுமே வந்து இன்னொருத்தரையிலேயே ஃபோனில் கேட்டு இந்த மாதிரி இது நடந்திருக்கான்னு இல்லாமல் அவரே போய் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பார்ப்பார். அது டெஃபினட்டாக எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நியூஸில் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுச்சு. அது டெஃபினட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. ஆமாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த இன்டர்வியூ ஸ்டேஜ் வந்து நிறையவே நானுமே வந்து ஆன்லைன் நம்ம ஏதாச்சும் இதை பற்றி தெரிய வருமானு பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் வருங்க. அதில் நிறைய இது இந்த மாதிரி வைரல் ஆகும். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டாங்க மார்க் இன்டர்வியூலன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த இன்டர்வியூங்கிற ஸ்டேஜ் நான் வந்து எனக்கு 2 தரம் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. UPSC 22லேயும் 24லேயுமே 2 தரமுமே 22ல் எனக்கு 360 ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சு. இந்த தரம் 80th ரேங்க் வந்திருக்கு. 2 இன்டர்வியூலையுமே என்னன்னாங்க, நம்ம
நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் ஒரு கலீக் மாதிரி தான் பேசுவாங்க வெளியே. நம்மளை வந்து கேள்வி கேட்கணும், அவன் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறத வெளிப்படுத்தி காமிக்கணுங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்காது. ரொம்ப சிம்பிளாக அவங்க வந்து நாட்டு நடப்பு பற்றி நம்மளோட வியூ என்ன, நம்ம வந்து இதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், ஆஸ் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நம்ம வந்து என்ன ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம், நம்ம ஒரு நேர்மையான ஐடியாவில் வந்திருக்கோமா, அதுதான் மெயினாக பார்ப்பாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நிறைய கேட்பாங்க இல்லையா. இது மாதிரி இந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டினோ இல்லைனா ரொம்ப கஷ்டமான கேள்விகள் பொதுவாக கேட்குறது கிடையாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க என்னென்னா, இந்த எக்ஸாமுங்கிறது ரொம்பவே ஒரு லாங் எக்ஸாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம இந்த வருஷம் கிளியரான எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே நேரத்தில் சில பேரால் கிளியர் பண்ணியிருக்க முடியாது ப்ரிலிம்ஸ்லேயோ மெயின்ஸ்லேயோ இல்லைனா இன்டர்வியூ ஸ்டேஜில். அவங்க எல்லாருக்குமே அண்ட் புதுசாக வர ஆஸ்பிரன்ஸ்க்கும் நான் வந்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கேன் பி யோர் அட்டெம்ப்ட். நீங்கள் அந்த அட்டெம்ப்டில் டெஃபினட்டாக கிளியர் பண்ணலாம். என்ன ஒரே விஷயம்னா, இது ஒரு லாங் எக்ஸாம். நம்ம வந்து அப்ளிகேஷன் டு ஃபைனல் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிரும். ஸோ அந்த பர்சீவரன்ஸ் இருக்கணும், அந்த ஒரு விடாமுயற்சி இருக்கணும். என்றைக்குமே வந்து ஒரு 3 மாதம் நல்லா படித்தோம், 2 மாதம் வீக்காக படித்தோம் அப்படி இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு வீக்லி பேசிஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து படிக்கணுங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாம் மாதிரி ஒரு வாஸ்டான சிலபஸ் எது, தட் இஸ் சிலபஸ் கொடுத்துருந்தாலுமே அது ரொம்ப ரொம்ப ஒரு வாஸ்டான சிலபஸ். எதை நம்ம கேட்டாலுமே அது சிலபஸ்க்குள்ளே இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் சில விஷயங்கள் எப்படின்னா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து மெடிக்கல் சயின்சஸ் ஆப்ஷனல் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஜெனரல் மெடிசன் போஸ்ட் கிராஜுவேஷனும் பண்ணிகிட்ருக்கேன், 2 இயர்ஸ் அதுலேயும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நம்ம 7 வருஷம் ஒரு சப்ஜெக்ட் படித்ததுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நான் வந்து மார்க்குக்காக நான் படிக்காமல், இது வந்து எனக்கு வந்து டெஃபினட்டாக இதுலேருந்து அவங்க எந்த கேள்வி கேட்டாலுமே எனக்கு ஒரு கேள்வி கூட எனக்கு தெரியலன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த தைரியத்தில் நம்ம வந்து சில ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நிறைய அதர் பீப்புளை பார்க்காம உங்களுக்கு எது கரெக்டான ஸ்ட்ராட்டஜிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸாம்பிளே சொல்லணுனாங்க என்ன, எனக்கு வந்து ஒரு நாள் டியூட்டி டேன்னு இருக்குங்க. எப்படின்னா நான் நைட் டியூட்டி பார்க்கணும், 36 மணி நேரம் ஷிஃப்ட் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைக்கி நான் வந்து கேஸ் பார்க்க மாட்டேன், நான் படிக்கணும்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னு நான் வரி பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்த நாளில் நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் படிச்சுப்பேன். அந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு பர்சனுக்குமே யூனிக்கான ஒரு எக்ஸாம். யாருமே வந்து நானும் அவங்களும் ஒரே மாதிரி படித்தோன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து வரி பண்ணாமல் விடாமுயற்சியாக படிங்க, டெஃபினட்டாக கிளியர் பண்ணுவீங்க. படித்தது நம்மளுக்கு தெரியும், கிளியர் பண்ணிடுவோம் எக்ஸாமுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அகைன் நம்மளால் இந்த எக்ஸாமில் என்றைக்குமே எந்த ரேங்க் வரும்னு யாராலுமே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து டாப் 100ல் வருவீங்களா இல்லை டாப் 500ல் வருவீங்களா இல்லை கிளியர் பண்ணுவீங்களாங்கிறது அந்த ரிசல்ட் வர நிமிஷத்துக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே நம்ம வந்து இந்த ரேங்க் வேணும் அந்த ரேங்க் வேணும்னு நினச்சி படிக்காமல் எதுக்காக படிக்கிறோங்கிறத நம்மளுக்கு அந்த ஐடியா இருக்கணும். நம்ம ரேங்க்காக இல்லை, நம்ம வந்து சர்வீஸ்க்காக இல்லை, இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற பணிக்காக தான் நம்ம படிக்கிறோம்னு நினச்சா நம்மளுக்கு இந்த ஒரு டென்ஷன் இருக்காது. அதே நேரத்தில் எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா, அந்த டைம் வந்து சைட் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுங்கிறதுனால என்னோட ஃபாதர் தான் இன்ஃபேக்ட் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார். அவருக்கு ஆக்சுவலாக அது டவுன்லோட் ஆயிருந்துச்சு. ஸோ அது டெஃபினட்டாக ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்துச்சுங்க எங்கள் ஃபேமிலிக்கு.